வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாகவும் இருங்க, ஆனால் உங்ககிட்ட காசு இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காது. உங்களை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. நம்மள நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். நான் நேர்மையாக இருக்கிறேன், நிறைய காசு சம்பாதிக்கிறேன், ஆனால் என் கையில் பணமே தங்க மாட்டேங்குது. என்னை ஏமாத்துறவன் கையில் மட்டும் எப்பயுமே பணம் நிறையா இருக்குது, அது எப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்களும் பணக்காரனாக மாறணும்னா கடின உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கழுத கூட தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பொதி சுமக்குது, அது பணக்காரனா மாறிடுச்சா? அதுக்குரிய பதில் இல்லை. அது சுமக்கிறது தான் இன்னும் அதிகமாகுமே தவிர அதில் சம்பளம் அதனால் அதிகமாக இருக்காது. பணக்காரனா மாறுறதுக்கு ஒரு தனி வித்தை இருக்கு. அந்த ஒரு ராஜ ரகசியத்தை தான் நாம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பக்தர் வாராகிடம் கேட்டார், நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு என்கிட்ட தங்க மாட்டேங்குது, கையில தண்ணீரை பிடிப்பது போல காசு என்கிட்ட தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வாராகிட்ட அழுது வேண்டிக்கிட்டு இருந்தார். நான் என்ன பாவம் பண்ணேன்னு அழுதுகிட்டே வாராகிட்ட கேட்டார். அதுக்கு வாராகியம்மன் சொன்ன பதில், அதற்கு வாராகி பக்கத்துல விரிசல் அடைஞ்ச ஒரு பானையை எடுத்து காமிச்சா. இந்த உடைஞ்ச பானையில தண்ணி பிடிச்சா என்ன ஆகும்னு வாராகி கேட்டாங்க. அதுக்கு அந்த பக்தன் சொன்ன பதில், தண்ணி இந்த பானையில நிக்காது, ஏன்னா அதுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. சரி, இப்ப நீ பதில் சொல், இந்த தண்ணி இந்த பானையில நிக்காம இருக்கிறதுக்கு காரணம் பானையா இல்ல தண்ணியா? அதற்கு அந்த பக்தன் குழம்பி நின்றான். அதற்கு வாராகியம்மன் சொன்ன பதில், உனது பிரச்சனை உன்னோட வருமானம் கிடையாது, நீ உன்னோட வருமானத்தை பயன்படுத்துகிற விதம்தான் உன்னோட பிரச்சனை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்னா காசு நம்ம கையில தங்காது. நம்மள பாதி பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு இதுதான். குறைந்த சம்பளத்தில் இருந்தால் அதற்கு தகுந்தாப்பில் தான் நாம் செலவு செய்ய வேண்டும். அதிக வருமானம் வரும் என்ற நம்பிக்கையில் இஎம்ஐ மூலம் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. வருமானம் வர வர நம்மளோட செலவுகளோட லிஸ்ட்டை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம். வருமானம் ஊசி அளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் செலவு ஒரு பெரிய மரம் அளவுக்கு இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், சொந்தக்காரன் கண்ணுக்கு முன்னாடி நான் சூப்பராக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க பாருங்களேன், அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய தவறு. முதல்ல பானையில் இருக்க ஓட்டையை அடைங்க. ஓட்டையை அடைக்காமல் நீங்கள் எவ்வளவு பணத்தை ஊற்றினாலும் அது வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல தான் உங்களோட வருமானமும். தேவையில்லாத கடன் எல்லாம் முதல்ல முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீங்க. இதுதான் அந்த முதல் ரகசியம். வாங்க இரண்டாவது ரகசியத்தை பார்ப்போம். சரி, இப்போ நம்மளோட வருமானத்துக்கு தகுந்தாப்புல நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ செலவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பிறகு கடனையும் முடிச்சாச்சு. இப்போ வர காசை நம்ம என்ன செய்யலாம்? வீட்டிலேயே வச்சிருக்கலாமா? பீரோலையே பூட்டி வச்சிருக்க அந்த பணம் தானாகவே வளருமா? இதற்கு வாராகி சொன்ன ஒரு உதாரணம். இப்போ அந்த பக்தர் வாராகியிடம் கேட்டாங்க, இப்போ நான் செலவு எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன், வர வருமானத்தை நான் இப்போ என்ன செஞ்சா நான் பணக்காரனா மாறலான்னு கேட்டாங்க. அதற்கு வாராகியம்மன் சொன்ன பதில், பணத்தை பூட்டி வைப்பவன் முட்டாள். ஒரு கோழி ஒருவனிடம் கிடைத்தது. அந்த கோழியை அவன் அடித்து சமைச்சு சாப்பிட்ருந்தா அன்றைய உணவு அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த கோழியை அவன் வளர்ப்பதன் மூலம் அவனுக்கு நிறைய முட்டைகள் கிடைத்தது. அந்த முட்டைகளை விற்று அவன் வருமானம் பார்த்து ஒரு பெரிய கோழி பண்ணையே ஆரம்பித்தான். இப்போ சொல்லு, அவன் அந்த கோழியை சாப்பிட்ருக்கிறது நல்லதா, இல்லை அந்த கோழியை வளர்த்தனால அவன் வாழ்வில் முன்னேறது நல்லதா? உன்கிட்ட சேர்ற பணம் அந்த கோழி மாதிரி தான். அதை நீ அப்படியே வைத்திருந்தால் உனக்கும் லாபம் இருக்காது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று யோசிச்சுப்பார். ஒரு முட்டாளாக இருந்தால் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வைத்திருப்பான். ஆனால் புத்திசாலி ரெட்டிப்பாக்க முடியும் என்று யோசிச்சு செயல்பட வேண்டும். இப்போ உங்க கையில 1 லட்சம் கிடைச்சிச்சுன்னா அந்த 1 லட்சத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட். அதே சமயத்துல அந்த 1 லட்சத்தை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா யோசிச்சு ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டா போட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. எடுத்தோடனே காசு வந்தோடனே செலவழிக்காதீங்க. செலவு இல்லாமல் சேகரிப்பது எப்படி என்றதை யோசிங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறோன்றது யோசிக்கிறது தான் திறமை.
இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பொன் முட்டை இடுற வாத்தை கொல்லக்கூடாது, அதை வளர்த்து முட்டையை வச்சு சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுதான் அந்த 2வது ரகசியம். வாங்க 3வது ரகசியத்தை பார்ப்போம். அம்மா வாராகி, படிப்படியாக முன்னேறதை விட உடனே நான் முன்னேறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கன்னு அந்த பக்தன் வாராகியிடம் கேட்டாங்க. ஏதாச்சும் குறுக்கு வழி மூலியமாக நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. வாராகி சொன்ன பதில் அவசரப்படுற எல்லாத்துக்கும் இந்த பதில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். இதற்கு வாராகி அம்மன் சொன்ன உதாரணம், நேற்று மலையில் அந்த பக்கத்தில் இருக்க மரக்கட்டையை பாருங்க, அதில் ஒரு காளான் பூத்திருக்கு. அந்த காளான் வருவதற்கு ஒரு நாள் இரவு மட்டும்தான் தேவைப்பட்டது. அப்புறம் இன்னும் தூரத்தில் இருக்க ஒரு பெரிய ஆலமரத்தை காட்டினாங்க. அந்த ஆலமரம் வளர்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு, எது வலிமையானது? நேற்று மலையில் முளைச்ச காளானா இல்ல 50 வருஷமா வளர்ந்த ஆலமரமா? எது நீண்ட நாள் நிற்கும், எது பேர் சொல்லும் என்று கேட்டாங்க. அதற்கு அந்த பக்தன் சொன்ன பதில், இதுல சந்தேகமே வேண்டாம், அந்த ஆலமரம் தான் ரொம்ப வலிமையானதுன்னு பதில் சொன்னான். காளான் நாளைக்கே அழுகி போயிரும் அப்படின்னு சொன்னான். வாராகியம்மன் சொன்னாங்க, செல்வம் என்பது ஆலமரம் மாதிரி, அது மெதுவாத்தான் வளரும், ஆனா உன்னோட தலைமுறை வரைக்கும் அது நிற்கும். ஒரே ராத்திரிலேயே நீ பணக்கார ஆகணும்னு நினைச்சனா அந்த காளான் மாதிரி நீ சட்டுன்னு வளர்ந்துருவ, ஆனா ரொம்ப நாள் நீடிக்க மாட்ட. ஒரு குடத்துல தண்ணியை சொட்டு சொட்டு ஊத்துனாதான் நிரம்பும். அவசரமாக நிறைய அதிகமாக ஊற்றுனா அந்த தண்ணி ஃபுல்லாக வேஸ்ட்டாக கீழே போயிடும். அது மாதிரி தான் நீ சேகரிக்கிற பணமும். இப்போல்லாம் நிறைய பேர் பணத்தை சீக்கிரமாக சம்பாதிக்கணும், ஷேர் மார்க்கெட்டுன்னு ஏதோ ஒரு ஆப்பில் தனது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்க. அப்படி செய்யாமல் உன்னோட பணத்தை நீ எவ்வளவு கடினமாக உழைச்ச அந்த பணத்தை எப்படி சேகரிக்கணுன்றத யோசித்து செஞ்சு பாரு. வாழ்க்கையில் நீ முன்னேறுவ. இங்கே பொறுமையாக சேமிக்கிற சேமிப்பு தான் உன்னோட கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக இருக்கும். அதை விட்டுட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல நீ பணத்தை செலவழிச்சேன்னா அது உனக்கு பெரிய நஷ்டத்தை தான் தரும். குறுக்கு வழியில் போகாமல் நேர் வழியில் பொறுமையாக போங்க, நீங்களும் நிச்சயமாக ஆலமரம் மாதிரி வளர்வீங்க. இதுதான் அந்த 3வது ரகசியம். வாங்க 4வது ரகசியத்தை பார்ப்போம். அம்மா வாராகி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொறுமையாக சம்பாதிக்கிறேன், ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவே வளர்ந்துக்கிட்டே போகிறேன். புதுசாக வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், நல்லா வசதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அவனை மாதிரியே பெரிய வீடு கட்டணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் பக்கத்தில் கடன் வாங்கலாமா அப்படின்னு இதற்கு வாராகி அந்த பக்தனை கூட்டிட்டு ஒரு ஆற்றங்கரைக்கு போனாங்க. நீ சிறந்த நீச்சல் வீரனா இருக்கலாம், ஆனால் நீ நீந்தும் போது உன்னோட முதுகில ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு நீந்துற. நீ கல்லை கட்டிட்டு நீ நீந்துனா உன்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு வாராகி கேட்டாங்க. அதற்கு அந்த பக்தன் வாயடைச்சு நின்னா. அம்மா தாயே, இது என்ன கேள்வி? எவ்வளவு நான் நீச்சல் கற்றுக்கிட்டாலும் பெரிய கல்லை கட்டிட்டு நான் நீச்சல் பண்ணேன்னா என்னால் எப்படி நீந்த முடியும் அப்படின்னு கேட்டா. இப்போ புரியுதா? உன் முதுகில் இருப்பது தான் அந்த கடன். நீ இப்படி கடன் வாங்கினா நீ எவ்வளவு திறமையாக சம்பாதிச்சாலும் உன்னோட முதுகில் நீயே கல்லை தூக்கி வச்சுட்டு நீந்துறதுக்கு சமம். எனக்கு நிறைய வருமானம் வருது, நான் எப்படினாலும் என்னோட கடனை அடைச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கையில் நீ கடன் வாங்கினாலும் நிச்சயமாக அந்த கடன் உன்னோட வாழ்க்கையை திசை மாற்றி விட்டுரும். மற்றவங்க உன்னோட வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படணும், பரவாயில்லையேன்னு உன்னைய பாராட்டணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் உன்னோட குடும்பம் தான் அதோட நஷ்டத்தை ஃபுல்லாத்தையும் பார்த்து அழுதுகிட்டு இருப்பான். கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்றத விட கடனே இல்லாமல் கஞ்சி குடிக்கிறது தான் ரொம்ப நல்ல. எல்லாராலையும் கடன் இல்லாமல் வாழ முடியாது. தொழில் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன், பங்களா கட்ட போகிறேன், கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்ய போகிறேன், என்னோட வீட்டை நான் அலங்கரிக்க போகிறேன், மற்றவன் கண்ணுக்கு முன்னாடி நான் சூப்பராக வாழணும்னு நினச்சி கடன் வாங்காதீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவே எந்த ஒரு சூழ்நிலையும் கடன் வாங்க மாட்டான். ஊருக்காக வாழாதீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும். இவையில்லாமல் கடன் வாங்குறத குறைச்சிட்டாலே நீங்கள் பாதி பணக்காரனாக மாறிடலாம். தான் அந்த 4வது ரகசியம். கடல் இல்லாமல் வாழ பழகுங்க. வாங்க 5வது ரகசியத்தை பார்ப்போம்.
அம்மா வாராகி கடன் இல்லாமல் வாழ்கிறது ஓகே, நான் சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னா மற்றவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டா. அதற்கு வாராகி அம்மன் சொன்ன பதில் இதோ. பணம் முக்கியமா இல்லை நேர்மை முக்கியமா? அதற்கு வாராகி அம்மன் ஒரு பால் கிண்ணத்தை காமிச்சாங்க. வாராகி அம்மன் கையில் ஒரு தங்க பாத்திரத்தில் பால் இருந்தது. பக்தனே இந்த பாலை குடி அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பக்தனும் அந்த பாலை ரொம்ப சந்தோஷமா வாங்கி இன்னொரு பாத்திரத்திலையும் விஷம் கலந்த பாலை கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பக்தன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுனானா. மா வாராகி என்ன பண்றீங்க? இந்த விஷம் கலந்த பாலை நான் குடிச்சா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயந்து பேசினான். என்னதான் தங்க கிண்ணத்துல முழுக்க பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் கலந்தோனையும் அதோட பாலோட மதிப்பே மாறி அது முழு விஷமாக மாறுச்சு. அது போலத்தான் உன்னோட இந்த எண்ணமும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்துல ஒருத்தனை கூட ஏமாத்தி ₹1 கூட நீ வாங்கினா கூட இந்த பாலில் கலந்த விஷம் போலதான் உன்னோட சேமிப்பு இருக்கும். வேற ஏமாத்தி சம்பாரிச்ச அந்த ₹1 உன்னோட சேமிப்பில் கடந்தாலும் அது மொத்த காசையுமே விஷமா மாத்திரும். நீ நேர்மையா சம்பாரிச்சு வராத பணம் அடுத்தவரை ஏமாத்தி வர கோடியா இருந்தா கூட அது குப்பையில சேர வேண்டிய பணமா தான் இருக்கும். நிச்சயமா அந்த பணம் உனக்கு நிம்மதி தராது. இப்போ நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான். தப்பான வழியில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நிச்சயமாக அது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டாது. தப்பான வழியில் வந்த பணம் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகும், இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு எதுக்காச்சும் தேவையில்லாத செலவுக்கு தான் போகும். இந்த பணம் செலவாகும் போது உங்களோட மன நிம்மதியும் சேர்ந்து போகும். தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு பிரியாணி சாப்பிட்ற அந்த ஒரு பணம் உங்களுக்கு வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை, நேர்மையா இருங்க, நீங்க நிச்சயமா தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. இதுதான் அந்த 5வது ரகசியம். வாங்க 6வது ரகசியத்தை பார்ப்போம். இப்போ அந்த பக்தர் நேர்மையா உழைக்கிறத கற்றுக்கிட்டாரு. அம்மா வாராகி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் இனிமேல் யாரையும் ஏமாற்றி காசு சம்பாதிக்க மாட்டேன். நேர்மையான வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன்னு வாராகி கிட்ட கண்ணீரோட அவர் வேண்டிக்கிட்டாரு. வாங்க 6வது ரகசியத்தை பார்ப்போம். இனிமேல் நான் வாழ்க்கையில் ஓய்வே இல்லாமல் எப்படி முன்னேறணும், மற்றவங்களை ஏமாத்தாம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் இரவும் பகலும் உழைச்சு வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறுவேன் அப்படின்னு அவன் வாராகி. நீ பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை ஆரோக்கியமா இருப்பது ரொம்ப முக்கியம். இதற்கு வாராகி அம்மன் ஒரு உதாரணம் சொன்னாங்க. உன்கிட்ட ஒரு அழகான தங்கத்தேர் இருக்கு. அந்த தங்கத்தேர் முழுக்க வைரத்தாலும் வைடூரியமானும் பதிக்கப்பட்ட ஒரு அழகான தேர் உள்ளது. ஆனால் அந்த தேரை இழுத்த செல்லும் குதிரைகளோ உடம்பு முடியாமல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அந்த தேர் செல்ல அந்த குதிரை தான் வழிவகுக்க வேண்டும். ஆனால் அந்த குதிரையின் நிலைமையோ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. இப்போ சொல், அந்த தேர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதை இழுத்து செல்ல ஒரு குதிரை இல்லை என்பதை நீ உணர்கிறாயா? அதுபோலதான் நீ சம்பாதிக்கும் எண்ணமும். நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க நீ ஆரோக்கியமாக இருக்க. குதிரை ஒன்னாதான் தேர் நகரும். பணம் தான் அந்த தங்க தேர், அந்த குதிரை தான் உன்னோட உடம்பு. நீ அழகாக உழைச்சு சேர்த்த பணத்தை அனுபவிக்க நீ ஆரோக்கியமா இருக்க. ஆரோக்கியமே உன்னோட முதல் சொத்து. அதனால கடவுள் கொடுத்த உன்னோட முதல் சொத்தை நீ நல்லா பார்த்துக்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். பணம் வரும் போகும். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு நிலையில் தான் இருக்கும். அதனால் நல்லா வாழும் பொழுதே நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக செயல்படுங்கள். தூக்கம் இல்லாமல் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமே நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தான். அப்போ அந்த சந்தோஷத்துக்கு உங்களோட உடல் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் எவ்வளவு ஒரு கோட்டையாக இருந்தாலும் தைரியமாக ஏறலாம். அதனால் வாழ்வில் முன்னேறது எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இதுதான் அந்த 6வது ரகசியம். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாரும் உழைக்கணும், யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழணும், நேர்மையாக இருக்கணும், பக்தியுடனும் இருக்கணும், உங்கள் மீது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருக்கணும். இவ்வாறு இருந்தாலே நீங்கள் படிப்படியாக வாழ்வில் முன்னேறுவீர்கள். செல்வம் உங்களை தேடி வரும்.
வாழ்வில் முன்னேற இந்த 6 ரகசியத்தையும் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். எப்பொழுதும் வாராகியின் துணை உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற நம்பிக்கையும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதை இரண்டையும் விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் முன்னேறுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்றும் உங்களுக்கு வாராகியின் அருள் துணையாகவே இருக்கும். வாராகி உங்களை வழிநடத்துவாள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.